வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவினுடைய தாவரவியல் பெயர் சாஃப்ரான் கோர்கஸ் இரிடியேசி குடும்பம். ஆங்கிலத்தில் சாஃப்ரான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இது செம்மஞ்சள் நிறமுடையது. காஷ்மீரில் அதிக அளவு விளையக்கூடிய பூ. இதை 1-2 நீரில் போட்டோம் அப்படின்னா நீர் செம்மஞ்சள் நிறமாக மாறும். கல்லீரல் புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த குங்குமப்பூவுக்கு இருக்கு. கருவுற்ற பெண்கள் குங்குமப்பூவை 5வது மாதத்திலிருந்து பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தா தாயினுடைய ரத்தம் சுத்தமடைந்து குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் மிக எளிய முறையில் கிடைக்குது. சுகப்பிரசவத்திற்கு வழி செய்யக்கூடியது இந்த குங்குமப்பூ. ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவம் எளிதில் ஆகாம இருந்து அவதிப்படும் போது அவங்களுக்கு சிறிதளவு குங்குமப்பூவோட சோம்பு நீர்ல கலந்து கரைத்து உட்கொண்டால் உடனே பிரசவம் ஏற்படும். அதுபோல கர்ப்பம் தரித்த பெண்கள் வெற்றிலையோட சிறிது குங்குமப்பூவை கலந்து சாப்பிட குழந்தை அழகாகவும் பிரசவ வலி இல்லாமலும் பிறக்கும். பெண்களின் மாதவிலக்கு வலியை போக்கக்கூடிய தன்மை இந்த குங்குமப்பூவுக்கு இருக்கு. குங்குமப்பூவை பொடியாக்கி பாலில் கலந்து முகத்துல பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா முகத்துல படர்ந்திருக்கக்கூடிய கருமை நிறம் குறையும். குங்குமப்பூவை உரசி 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீரை விட்டு சிறிது நேரம் ஊற விடணும். குங்குமப்பூவின் நிறம் முழுக்க நீரில் கரைஞ்சதும் சிறிது வெண்ணெய் கலந்து நன்றாக குழைத்து தினமும் உதடில் பூசிட்டு வந்தாங்கன்னா உதடு செவ்வாழை நிறம் போல் சிவப்பு நிறம் அடையும். நன்றி, வணக்கம்.